பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் பிரதமர் மோடியை பாராட்டும் விதமாக திருச்சியில் பாஜக சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். திருச்சியில் பாஜக சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்று வருது. அதில் எத்தனை பேர் வரை கலந்து கொண்டார்கள்? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். காஷ்மீர் பகல்காம் கொடூர தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் பாஜக சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று திருச்சியில் நடத்திய பாஜக ஏற்பாடு செய்தனர். அதன்படி இன்று மாலை தேசிய கொடியை ஏற்றி ஊர்வலமாக வழிவிடு முருகன் கோயிலிருந்து புறப்பட்டு மேஜர் சரவணன் ரவுண்டானாவில் பேரணி வரை முடிவடைகிறது. இந்த பேரணி பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். பேரணியில் இந்த பேரணியில் தேசப்பற்றாளர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏந்தி வருகின்றனர். இந்த பேரணியில் பாஜக மாநில தலைவர் பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், மாநில பொருளாளர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏந்தி கொண்டு பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷத்துடன் மேஜர் சரவணன் ரவுண்டான சிலையில் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கே சிறப்புரையாற்ற உள்ளார். திருச்சி அதாவது தமிழக மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சிறப்புரையாற்ற உள்ளார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.